guys, welcome to American Truck Simulator. Usually நம்மளுடைய கேமில் நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டர் தான் அதிகமாக விளையாடி இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரை நம்ம ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கேமாக இப்போ தான் ஆரம்பித்து இந்த ட்ரக்கை அங்கேருந்து எடுத்துகிட்டே வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனர் ட்ரக்கு, நம்ம லாங் நோஸ் ட்ரக் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டருக்கும் இந்த ட்ரக் கேப் லென்த்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ டிராஃபிக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுத்துருவோம். ஓகே, நான் வண்டி ஆன் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம எடுத்துருவோம். ஆக்சுவலி நம்மளே கொஞ்சம் சேஃப்டி அசார்ட் தான், ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரக்கில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். நான் அந்த லாஸ்ட்டு போயிடுறேன். நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, நான் இந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இது வந்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மாடர்ன் ட்ரக்கு. பட் வந்து இதை விட பழைய ட்ரக்கெல்லாம் வந்து அமெரிக்கன் சிமுலேட்டர் இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கனையும் யூரோப்பையும் வந்து நம்ம இது பண்ணும்போது எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் வந்து ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைடெக்கு புது ட்ரக்ஸாக இருக்கும், லென்த்து கம்மியாக இருக்கும், அந்த சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் கார்னரில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக்ஸ் இருக்கும். ஆனால் அமெரிக்கன் ட்ரக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு, பயங்கர பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த ஹூருடைய லோடு லென்த்து, அது ஏற்றுற லோடுலேருந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இருக்குது இந்த ஒரு ட்ரக்கும். ஸோ இப்போ நான் ஏற்றிட்டு போயிட்டுருக்கிறது வந்து இப்போ அமெரிக்கன் ட்ரக்ஸ்லேயே வந்து ஒரு 2 ட்ரக்கை தான் மாடர்ன் ட்ரக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து வால்வோ, இன்னொன்று வந்து இந்த ஃப்ரைட் லைனரு. ஸோ இதுதான் கொஞ்சம் மாடர்ன் ட்ரக். நீங்கள் பார்க்கலாம், வந்து கேமரா வந்து டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க, மிரர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு மிரர் கேமரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்பிளே வழியாகவும் கொஞ்சம் இந்த வண்டி வந்து இதுதான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஹாரன் கொஞ்சம் கிரேசியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாங்க, டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வண்டி கிராஸ் ஆகும்போது நமக்கு வந்து இண்டிகேட்டர் காட்டுது. ஸோ வந்து இந்த ஒரு இதில் வந்து நான் இப்போ தான் அந்த மிஷினே எடுத்து, இதுதான் வந்து நான் இந்த அமெரிக்கன் ட்ரக்கில் ஓட்டுற ஃபஸ்ட்டு மிஷின். மைல்ஸில் இருக்க ஸ்பீடு 55 மைல்ஸு, இப்போ 63 மைல்ஸ் வேகமாக சீறி பாஞ்சிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஆனால் ரொம்ப ஹீரோ ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்து இந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு ஒரே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கேல். ரோடுலேருந்து எல்லாமே வந்து பெருசாக இருக்குது கைஸ். நீங்கள் பாருங்கள், நான் ரோட்டில் சென்டராக ஓட்டுறமா நான் நினைப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் வந்து இந்த வண்டி லைட்டாக திரும்பினா கூட இந்த நம்மளுடைய லேனை விட்டு வெளில போயிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை கைஸ். இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக லேனை விட்டுலாம் வெளில போக மாட்டேங்குது. ஸோ நான் வண்டியை கொஞ்சம் பிரேக் போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கர்வ் வருது, இன்ஜின் பிரேக்கே போடுவோம். எஸ், சிக்னல் இருக்குது, நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுட்டு இன்ஜின் பிரேக் அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் வண்டி ஸ்லோ, பொறுமையாக தான் ஆகிறாப்புல. ஸோ நம்மளுடைய முதல் டெலிவரி இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே இந்த கேமை பற்றி நான் இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு ஹீரோ ட்ரக்கை ஓட்டிகிட்டு இந்த ட்ரக்கை ஓட்டும் போது. ஃப்ரண்ட்டில் வந்து பெருசாக என்னுடைய இது வந்து தெரியல, வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற லென்த்து தெரில. ஆனால் வந்து அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஏன்னா வந்து வண்டியோட சைட் வியூலேருந்து பார்க்கும்போது தான் அது தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பெரிய லென்த் இருக்குன்ட்டு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரேக்கிங்லேருந்து எல்லாம் பண்ணோம். நம்ம பாட்டுக்கு வந்து ஓகே 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 நான் திரும்பணும். ஸோ நான் இப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டேன். பட் இண்டிகேட்டர் போட்டும் வந்து நான் திரும்பணும்னு நினச்சா கூட அங்கே வண்டி இருக்குது, அதை டினோட் பண்ணுறது. இப்போ
பண்ணல கவனிச்சிங்களா? பாருங்கள் இங்கே நான் ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா டிஸ்டன்ஸ் இல்லை. இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் பிகாஸ் சி டிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம இன்னும் கூட க்ளோஸாக போகலாம். எங்கன்னா நம்மளுடைய ஷிட், இதை தான் நான் வந்து சொன்னேன். ஸோ நம்மளுடைய முதல் இதுலேயே ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு. ஏன்னா நான் இதை தான் கம்ப்ளீட்லி சொன்னேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும் போலீஸ் வண்டி வேறு எங்கே இருக்குது. நான் இதை தான் பிரத்யேகமாகவே சொன்னேன். பிகாஸ் அந்த உட்டை நம்ம பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டி ஓட்டணும். ரெண்டாவது ரொம்ப லென்த்து இந்த வண்டி. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊரில் வந்து டேர்னிங்ஸ்லேருந்து எல்லாமே லென்த்தாக தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ கர்வ் இருக்குது பாருங்கள் நான் அந்த வண்டி இங்கே திருப்புறதுக்கு. பட் எது நம்ம எப்படி இருந்தாலும் வண்டியோட லென்த்து பயங்கர பெருசு. நீங்கள் பார்க்கலாம் வண்டி லென்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இந்த டர்னிங் தான் நினைக்கிறேன். இதுதான். எஸ், டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்ம எங்கே நிறுத்தணும் வண்டியை பார்ப்போம். அங்கே எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் நிறுத்தணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக நிறுத்திடுவோம் இப்போதைக்கு. ஓகே, நம்ம நிறுத்தியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் ட்ரைலருடைய லென்த்து வந்து ட்ரக்கோட லென்த்துக்கு கொஞ்சம் தான் சின்னது அளவுக்கு ட்ரைலர் இருக்குது. இன்டீரியரில் கேபினை பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள். நம்ம உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கும் பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள். உட்கார சேர் கொடுத்துருக்காங்க, பங்கு பெட்ருக்கு, அந்த இடத்துல சாப்பிட இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜு, டிவி பயங்கர பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த இது. ஸோ இருங்க, நம்ம இப்போ இந்த மாடர்னான ஒரு ட்ரக்கை நம்ம வந்து ஆப்வியஸ்லி ஓட்டணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு பழைய அமெரிக்காவுடைய ட்ரக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பழைய ட்ரக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி ட்ரக் ஓட்டுவோம். ஆப்வியஸ்லி நம்ம இப்போ எங்கே வந்தோம்னா, ஐ திங்க் சாண்டியாகோ ஃபீனிக்ஸில் ஏதாவது இருக்கா பார்க்குறேன். லைக் அது ஒரு இது பாருங்கள், இதுதான் காய்ஸ் நான் சொன்னேன். இல்லை சாண்டியோவில் அந்த மாதிரி தான் ட்ரக் இருக்கா. இதெல்லாம் வால்வோ நியூ ட்ரக்கு. இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி வண்டி தான். ஆனால் அந்த ஓவர் சைஸ் லோடை வந்து நம்ம முன்னாடி ஏற்றிட்டு போக வேண்டாம். ஓகே, நம்ம இந்த பீட்டர் பில்ட் எடுத்துப்போம். ஏன்னா பீட்டர் பில்ட் வந்து முக்கியமாக சொல்கிறோன்னா, அமெரிக்கன் ட்ரக்னாலே இந்த இப்போ பாருங்கள் நான் சொல்லலை, இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த வுட்டு எவ்வளோ பெருசாக தெரிஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டு நம்மளுடைய வீடியோவில் அந்த வுட்டு நமக்கு தெரியல, ஆனால் இப்போ அந்த வுட்டு நமக்கு தெரியுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த வண்டியில் கேப்பே கிடையாது. நான் பாருங்கள், நான் உட்காந்துட்ருக்க எனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது. இது வந்து ஒரு டே ட்ராவலர், நைட்டு இது ஓட்ட முடியாது, பகலில் ஓட்டுறதுக்காக தான் இந்த ட்ரக்கு. ஸோ இருங்க, இந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை டயல் பாருங்கள் கைஸ், என்ன ஏதுன்னே தெரியாத அளவுக்கு டயலு. இருங்க, வெளில போய் வண்டி சவுண்ட் கேட்போம். கேபின்குள்ளே சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய விண்டோவை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் சீட்டில் நான் பின்னாடி பொசிஷன் போகணுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் நான் டாப்பில் தான் இருக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து அந்த வுட்டு தெரியும், இல்லைனா அந்த வுட்டு தெரியாமல் போயிடும். எஸ், இது ஃபைனாக இருக்குது. பேன் வந்து நான் கொஞ்சம் எஸ், இது வரைக்கும் உட்காந்தா கரெக்டாக இருக்கும். ஸ்டேரிங் கொஞ்சம் மேலே தூக்கட்டும்.
எஸ், இது வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். ஃபீல்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தூரம் கூட நம்ம உட்காரலாம். ஆனால் நம்ம இது போதும். மிரர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் மிரரும் தெரியுது எனக்கு, இந்த பக்கம் மிரரும் தெரியுது. எவ்வளோ பின்னாடி நான் உட்காந்துட்டு பாருங்க. ஓகே, கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீரை போட்டேன். ஃபர்ஸ்ட் கீர் வண்டி கிளம்ப மாட்டேங்குது காய்ஸ். ஐ திங்க் இதுவே ரோடு தான் நினைக்கிறேன். ரோடு இல்லை, அந்த கம்பெனியோட மிஷின் தான். ஃப்ரண்ட்டில் அவ்வளோ பெரிய உட்டை வச்சு ஓட்டுறதுக்கு வண்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அந்த கண்ணாடி பார்த்துக்கிறேன். வைடு மிரர் கிளியராக தான் இருக்குது. ஓகே, ஓகே நம்ம திரும்பணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் பைலைட்டாக இருக்க போகுது. இப்போ நான் வந்து அந்த உட்டு கரெக்டாக எங்கே நிற்கோன்றதை பார்த்து நிறுத்தணும். எனக்கு தெரிஞ்சு அந்த உட்டு டைமென்ஷன் வந்து எஸ், இது இங்கே வச்சு இந்த இது கிட்ட மறைஞ்சா, டேஷ்போர்ட் மறைஞ்சா நம்ம கரெக்டாக நிற்போம்னு நினைக்கிறேன். ஓகே, வண்டி வருதான்னு பார்க்கணும். வண்டியும் இந்த இடத்துல பெருசாக பார்க்க முடியல. இந்த பக்கம் தான் நான் வண்டியை பார்க்கணும். பக்கம் வராங்களா? யாரும் வரல. இந்த பக்கம் வராங்க. ஃபுல் கட்டு போட்டேன். எஸ், யாரும் வரல. வண்டி திரும்பிச்சு. எனக்கு இந்த வண்டி இப்போ ஓட்டுறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம சீட்டை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா எனக்கு சுத்தமாக விஷனே தெரியல. இவ்வளோ தான் நான் மேக்ஸிமம் கீழே இருக்க முடியும். விஷனே தெரில. ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நான் முன்னாடி போய்க்கிறேன். ஓகே, இப்போ வண்டி ஓட்டுவோம். ஏன்னா சுத்தமாக தெரியவே இல்லை கைஸ். எனக்கு இப்போயே தெரியல கரெக்டான ஒரு ரோட்டில் போகிறோமா. ஓகே, 30 மைலே இங்கே போகக்கூடாது. ஆனால் வண்டி சரியான ஃபாஸ்ட் ஏறிச்சு டக்குன்ட்டு. ஓகே, பிரேக் போட்டுருவோம். இங்கே எங்கே கியர் இருக்குது? ஐ திங்க் கியர் வந்து இந்த கியர்னு நினைக்கிறேன். கையில் போடுற கியர் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நான் இப்படி பண்ணி தான் நிற்கிறேன். கொஞ்சம் நான் சைடு எடுக்கணும். ஓகே, எனக்கு ஃப்ரீ வந்துடுச்சு. இந்த எட்ஜுக்கு போயிட்டு தான் கைஸ் நான் திரும்பவே முடியும். சிக்ஸ்த்து கியர். வண்டி பிக்கப்பும் பாறைய ஒரு பிக்கப் மாதிரி தெரியுது. நீங்கள் பார்க்கலாம் வண்டியை. கட்டையை ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். ஆறுன்னு சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம ஸ்பீட் லிமிட் என்ன 40 மைல்ஸ்/ஹவரா? இவ்வளோ பெரிய உட்டு வச்சுருக்க ஒரு வண்டி நான் ஓட்டினதே இல்லை. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம டர்ன் பண்ணோம். நான் அந்த லைன் போகிறேன். இன்ஜின் பிரேக், இன்ஜின் பிரேக்கோட சவுண்டை பாருங்கள்.
பண்ணுறேன். திரும்பிடுன்னு நினைக்கிறேன். எஸ். இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட்டு. சேஃப்டி மெக்கானிசம்லாம் ஒன்றுமே இல்லை. போய் விட்டால் வண்டி இடிக்க தான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு இது மறைஞ்சிருச்சுன்னா இடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் இவ்வளோ கேப் இருக்கா பாருங்கள் கைஸ். ஓகே, ஒரு பெரிய டர்ன் தான். இப்போ தான் நமக்கு கஷ்டமே இருக்குது. கொஞ்சம் நான் வந்து இந்த ஹீரோ ட்ரக்லாம் ஓட்டி இந்த லேனுக்கு கிட்ட கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. ஸோ நான் கொஞ்சம் அந்த பக்கம் சைடு எடுக்கணும். மிலிட்டரி ட்ரக்கா? இவன் இங்கே என்னன்னா நான் எங்கே கைஸ் திரும்புறது? ஓகே, ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு. 75 mph ஸ்பீட் லிமிட்டு. பார்ப்போம் 55 65 பார்ப்போம் நம்மளால் எப்படி போக முடியுதுன்ட்டு. இந்த வண்டியோட மேக்ஸ் கியரை நம்ம இன்னும் போட்டு ஓட்டி பார்க்கல. இருங்க ஓட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு 16 ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். 12 ஸ்பீடாக இருக்காது கண்டிப்பாக. இல்லை 10 ஸ்பீடு தான் கைஸ் மேக்ஸிமம். இந்த வண்டி 10 ஸ்பீடு தான் போல இருக்கு. அமெரிக்கன் ஃபார்ம். இந்த வண்டியில் தான் 10 ஸ்பீட் தான் போயிருக்கு. 16 ஸ்பீடு நான் தான் நினச்சேன். ஆமாம், இது ஒரு டே ஆர்டர் தானே. நைட்டில் அந்த வண்டியை, அதாவது நைட்டு தங்கி காலையில் தங்கி அப்படி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது ஒரு டே ஆர்டர். பின்னாடி பார்த்தீங்கன்னா கேபு கிடையாது இந்த வண்டியிலலாம். ஸ்லோ ஆயிடுச்சு. சரியான பெண்டு. ஐயோ, கீர் மாற்றி போட்டு மாட்டிக்கினாங்க கைஸ். வண்டி ஏறாதுன்னு தான் நினைக்கிறேன். கீரை டப்பான நேரத்தில் கீரை குறைச்சி மாட்டிக்கிட்டேன். ஓகே, தவறான டைமில் கீரை குறைச்சிட்டேன் கைஸ்.
லைட்டாக திரும்புறது கூட அவ்வளோ பெரிய ஒரு டர்ன் ரேடியஸாக காட்டுது. ஏய் 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 பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் திரும்ப முடியும். எனக்கு தெரிஞ்சு வரலை. பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ரைட் இப்படி போன போல இருக்கு. அந்த சென்டர் வந்து அந்த ரைட்டுக்கு சரியாக இருக்கணும் போல இருக்கு. அப்போ தான் வந்து நம்ம வண்டிக்கு சென்டராக இருக்கும்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். $75 mph ஸ்பீட் லிமிட் இருக்குது. பார்ப்போம் போக முடியுதா இல்லையான்ட்டு. இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ நடந்திருக்கு. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் தான் நினைக்கிறேன். எஸ், ஆக்சிடெண்ட். ஃபுல் கியர், டாப் கியரில் போயிட்டுருக்கோம் இந்த வண்டியை. ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். வண்டியை நான் வந்து ஸ்லோ பண்ணுற இன்டென்ஷன்லேயே இல்லை. ஃபுல் ஆக்சிலேட்டர். ஐவி மட்டும் குறைச்சிட்றேன். எஸ், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டிராஃபிக்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் குறைப்போமா ஸ்பீடை? இல்லை, எல்லாருமே ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க. $79-80 மைல்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பீடு. ஓவர்டேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓவர்டேக்கு. பாருங்க கைஸ், என்ன ஸ்பீடு இந்த பழைய வண்டி, என்ன ஸ்பீடு போகுதுன்ட்டு. ஆனால் செம்ம நாய்ஸாக இருக்குது இந்த வண்டி. பட் இந்த வண்டி ஃபேமஸே இந்த நாய்ஸுக்கு தானே. நம்ம அவனே நமக்கு வழியை விட்டான். எவ்வளோ தான் இது மேக்ஸ் ஸ்பீடு போகுதுன்னு நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு கிரேடியண்ட்டில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பறக்குது வண்டி. நீங்கள் பாருங்கள். நல்ல மொமெண்டமில் போயின்னு இருந்தேன். அந்த ட்ரக்கு வந்து என் ஸ்பீடே குறைச்சிருச்சு. சரியான மொமெண்டமில் போயிருந்தேன் கைஸ்.
ரொம்ப கிட்ட தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒருத்தர் பிரேக் போட்டால் கூட அடி வாங்குவேன். எல்லாம் இந்த ஒரு காரால் கைஸ். ஒரு காரு ஸ்பீடாகவும் போக மாட்டேங்குது, டிராஃபிக்கையும் பிளாக் பண்ணுது. இந்த ஒரு காரால் தான் இவ்வளோ டிராஃபிக்கு. ஆயில் பைப்ஸ் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். ட்ரக்கை தாண்டினோன்னே நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன் கைஸ். திருப்பி ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. இந்த வாட்டி அவனும் ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. மணி 10 கம்ப்ளீட்டாக லோடு இருட்டிருச்சு. ஓரளவுக்கு இந்த ட்ரக்கு ஓட்டுறதுக்கு ஒரு நியூ ஃபீலிங் வரல தான், நான் அதை உண்மையாலே சொல்லுவேன். ஒரு லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு இப்போ ஹீரோ ட்ரக்கில் ஓட்டுற ஒரு மாடர்ன் ஹை ஸ்பீடு இல்லை ஹை வே ட்ரக் அப்படி ஓட்டுற ஒரு ஃபீல் கிடைக்கல. ரொம்ப நம்ம பழைய காலத்து டாடா ட்ரக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இதோடைய அந்த ஒரு ஃபீல் அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இல்லை இன்னும் 1 hour போகணுமா? நான் வந்துட்டோன்னு நினச்சேன். இன்ஜின் பிரேக்கு, இன்ஜின் பிரேக் சவுண்ட் கேட்டிருப்பீங்க. டேக்கே பண்ண முடியாது கைஸ், எல்லா பக்கமும் வண்டி. இந்த யூரோப்பில் ஓட்ட விட அமெரிக்காவில் ஓட்டும் போது எஸ் இதுதான் சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாருங்க டிராஃபிக் ரொம்ப இருக்குது. டக்கு டக்குன்னு ஸ்பீடு கம் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் நம்ம ஓட்டுறது வேறு பழைய காலத்து வண்டியா, வெஹிக்கல் கொல்யூஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது, விட்டா டேரெக்டாக போயிட்டு தான் செய்யும். ஆனால் நம்ம ஹீரோ ட்ரக் ஓட்டும் போது இடிக்காது, பிரேக் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கும். பட் இது அப்படி பண்ணாது. இந்த ட்ரக்கே ஓவர்டேக் பண்ணுறது கேஸ், நமக்கு வழி விட்றான் போல இருக்குது. எஸ், இந்த டைமை பிடிச்சிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஒரு 6 போட்டாச்சு. 32 மைல் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் தான் போகிறேன்ற மாதிரி தெரியுது. அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்பெக்ஷனா? ஓகே, நல்ல வேலை அவனா திருப்பிட்டான். அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணுமா? ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் கேட்குது கைஸ், எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சமாக தான் எஸ்கலேட்டரே கொடுக்குறேன். ஓகே, அந்த வண்டியோடைய இதுவே நமக்கு தெரியுது. எங்கே இருக்குது ஹெலிகாப்டர்னு தெரில. நம்ம ஆயில் பைப் தானே, சரி நிறுத்த சொல்கிறாங்க, நிறுத்துவோம். நம்ம ஆயில் பைப்பு தான். ஓகே போகிறாங்களா? ஓகே, தேங்க்யூ.
ஓகே, வெயிட் போடணுமா ட்ரக்கை? ட்ரக்கு வெயிட்டு 75,202. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போவோம். இன்னும் ஒரு 20 மைல் போக வேண்டியிருக்கு கைஸ். வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு மேடில் ஏட்டும் போது. 8வது கியர். சுத்தமாக ஒன்றுமே தெரில என்ன இருக்குது. வண்டி வந்து நிறுத்தினதுக்கப்புறம் ஸ்பீடு ஏறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வாட்டி நான் கியரை மாற்றி தான் 50 மைல் ஸ்பீடுக்கே கொண்டு வரேன். டாப் கியர் கொண்டு வர்றதுக்குள்ளே அத்தனை வாட்டி இது மாற்ற வேண்டியிருக்கு. ஓகே, நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கணும். நம்ம இண்டிகேட்டரை போட்டுருவோம், ஏன்னா ரூட்டு ஒன்றுமே தெரியல. ஓகே, இந்த பக்கம் தான் நம்ம எடுக்கிறோம். சிக்னல் இருக்கு. ஓகே, நிறுத்தியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரலாம். ஓகே, நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ அந்த வண்டியால் எனக்கு தெரிஞ்சு திரும்ப முடியாது, ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து நின்ட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த வண்டியால் திரும்ப முடியாது. நான் இப்போ திரும்பினா தான். சொல்லலை, இப்போ அந்த வண்டி திரும்புது பாருங்க. அந்த வண்டியோட அதுவும் பைப்பு தான், ஆனால் பெரிய பைப் எடுத்துகிட்டு வராப்புல. ட்ரக்கோட ரியலாக நல்லா இருக்குது. பீட்டர் பில்ட் இந்த ட்ரக்கு பேர். இப்படி இருந்தால் கூட அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பாருங்கள், அந்த ரெப் மீட்டரும் எதுவும் தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னங்க ட்ரெயின் வருதா? ட்ரெயின் சவுண்ட்லாம் கேட்குது, ஆனால் ட்ரெயின் சவுண்ட் கேட்கல.
ஆமாங்க, ஸ்ட்ரெயின் தாங்க. இந்த பக்கம் போது பாருங்க. அமெரிக்காவில் நிறைய ட்ரெயின் வந்து ட்ரக்கு தான் கிராஸ் பண்ணும்போது நிறைய இடிச்சுலாம் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு பழைய காலத்து ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த ட்ரக் ஓட்டுறதுக்கும் எனக்கு. ஓகே, இப்போ திருப்புவோம். அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃப்ரண்ட்டில் போயிட்டணும். ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எங்கே வண்டி ஓடணும்? ஓகே, அங்கே போய் திருப்பி விடணுமா? சரி கேஷ், நம்ம போய் இந்த வாட்டி திருப்பியே விடுவோம். ஓகே, நம்ம டேரெக்டாக போய் இங்கே நிறுத்தணும் போல இருக்கு. ஓகே, புரிஞ்சுது. ரிவர்ஸ் எடுத்து நிறுத்தணும். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. போக முடியுதா பார்ப்போம். நோ, அதுக்குள்ளே போக முடியல நம்மளால். உள்ளே போக முடியுது கைஸ், போக முடியாதுதான் நினச்சேன், ஆனால் போக முடியுது. ஓகே, நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்துப்போம். இங்கே திருப்பி ட்ரெயின் போகுது, ஆனால் எங்கேன்னு தான் தெரில. இங்கே போகுது பாருங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த பெரிய ட்ரக் ரிவர்ஸ் எடுக்க வரல. ஸோ நம்ம அப்படியே முடிச்சுப்போம். ஸோ நம்ம வந்து எஸ் 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 ஸோ இந்த அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதில் மேக் ட்ரக்கு அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அமெரிக்கன் ட்ரக் ட்ரெய்லர் பிடிக்குமா, அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் பிடிக்குமா, இல்லை யூரோ ட்ரக் சிமுலேட்டர் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.